வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகரூபிணி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற புக்கை பற்றி பார்க்க போகிறோம். பரந்தாமனர் எழுதிய நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற புக்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நல்ல தமிழ்னா என்ன? பிழையில்லாத தமிழ். பிழையில்லாத தமிழ் எழுதணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? இலக்கணம் தேவை. அப்போ இது எந்த வகை புத்தகம்? இலக்கண வகை புத்தகம். இப்போ நமக்கு இலக்கணத்தில் இருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதனால் அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு படிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா குரூப் எக்ஸாமில் அவுட் சோர்ஸில் இந்த புக்கில் இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த புக்கை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் நிறைய பகுதிகள் இருக்குது. அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு தேர்வுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டு போகலாம். இதில் கிட்டத்தட்ட 40 பகுதிகளுக்கு மேலே இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பகுதி தமிழ் மொழியின் தனிப்பண்புகள். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற பகுதி தமிழ் மொழியின் தனிப்பண்புகள். தனிப்பண்புகள் நம்ம தமிழ் மொழியோட தனிப்பண்புகள் நம்மளுக்கு உரைநடையில் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். அதாவது தமிழ் வேறு மொழியின்றி தனித்து இயங்க வல்லது, உயர்ந்த இலக்கண இலக்கிய வகை உடையது, மிக பழமையானது, இருந்தாலும் கூட காலத்துக்கு ஏற்றவாறு வளர்ச்சி அடைந்து வருது. அதாவது மக்கள் எப்படி வளர்ச்சி அடைந்து வருமோ அது மாதிரி தமிழ் மொழியும் கூடவே தான் வளர்ச்சி அடைஞ்சு வருது. இந்த இணைய உலகில் கூட தமிழ் மொழி தவிர்க்க முடியாத மொழியாக வளர்ந்து வருது. ஓகே, இப்போ இந்த பகுதியில் நம்மளுக்கு தேர்வுக்கு என்ன தேவையோ அதை பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தோம்னா பூவோட ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு தமிழ் சொற்கள் உண்டு. அதாவது பூவோட நிலைகளை பாருங்கள். இப்போ அரும்பு, போது, மலர், அலர், வி. அரும்புனா என்ன? மொட்டு. போதுனா மலரும் நிலையில் உள்ள பூவை தான் போது அப்படின்னு சொல்லுவோம். மலர்னா விரிந்த பூவை மலர்னு சொல்லுவோம். இது நன்றாக விரிந்த பூவை அலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அலர்ந்து விழுந்தது, பூ விழுந்துருச்சுன்னா அதற்கும் கூட பேர் இருக்கு. என்ன பேர்னா வி. அதாவது அரும்பு, போது, மலர், அலர், வி. அரும்புனா மொட்டு, போதுனா மலரும் நிலையில உள்ள பூ, மலர்னா விரிந்த மலரை தான் மலர்னு சொல்கிறோம். இது நன்றாக விருந்துருந்துச்சுன்னா அதுக்கு அலர். இது விரிந்த பூ கீழே விழுந்துருச்சுன்னா அதற்குரிய பெயர் வி. இப்படி பூவோட ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. இப்போ பாருங்க, ஈ, ஈ, தா, கொடு. இந்த 3 சொல்லையும் பார்த்தோம்னா இந்த 3 சொல்லுக்குமே ஒரே மீனிங் தான். அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்ககிட்ட கேட்குறாங்க, அந்த மீனிங் தான் ஈ, தா, கொடு. இந்த 3 சொல்லுக்குமே அதையுமே இந்தந்த நிலையில் இந்தந்த சொற்களை பயன்படுத்தணும்னு அழகாக சொல்லியிருக்காங்க. கவனிங்க. இப்போ ஈனா யாசிப்பவன். இப்போ எனக்கு எதுவுமே இல்லை, ஒருத்தவங்ககிட்ட போய் சாப்பாடு கேட்குறோம் அப்படின்னா அந்த நிலையில் இருக்கவங்க என்னன்னு சொல்லி கேட்கணுமா? ஈ. அதற்கு பெயர் ஈ. இரண்டாவதாக தா. தான் யார் சொல்லணும்னா சமநிலையில் உள்ளவன். இப்போ ஒரு ஸ்கூலில் தமிழ் டீச்சர் 2 பேர் இருக்காங்கன்னா எனக்கு இந்த செயல் புக்கு தா அப்படின்னு சொல்லணும். இப்போ மூன்றாவதாக கொடு. கொடு யார் சொல்லணும்னா உயர்நிலையில் உள்ளவன் தன்னை விட தாழ்நிலையில் இருப்பவனை பார்த்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க? கொடுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹெட் ஆஃபீஸில் ஹெட்டு கிளக்க பார்த்து இந்த ஃபைலை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த நிலைக்கு என்ன நம்ம சொல்ல யூஸ் பண்ணணும்னா கொடு அப்படின்ற சொல்ல யூஸ் பண்ணணும். அதாவது ஈனா யாசிப்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. தானா சமநிலையில் உள்ளவர்கள் சொல்லுவது. அதான் கொடுனா உயர்நிலையில் இருப்பவன் தன்னை விட தாழ்நிலையில் இருக்கணும் பார்த்து இது கொடு அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு நிலைக்கும் இந்த சொல்ல பயன்படுத்தணும்னு தமிழ் மொழியில் அழகாக பிரிச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி உண்ணல், தின்னல். உண்ணல் அப்படின்னா பசியடங்க. இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப பசிக்குது, பசியடங்க சாப்பிட்றது தான் உண்ணல். தின்னல் அப்படின்னா சிறிய அளவு உட்கொள்ளுதல், அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அதுதான் என்னது? தின்னல். இப்போ தமிழ் மொழி ஒட்டுச்சொல் மொழி இனத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க. பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இதில் பார் பகுதி, மீதி எல்லாம் விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை அப்படின்னு ஒட்டி வருது இல்லையா? அதனால நம்ம தமிழ் மொழி ஒட்டுச்சொல் மொழி இனத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது பாருங்க, அலைக்கடலுக்கும் அலைக்கடலுக்கும் வேறுபாடு உண்டு. அதாவது அலைக்கடல் வளினம் மிகுந்து வந்திருக்கா அப்படின்னா என்ன மீனிங்னா அலையை உடைய கடல். அதாவது 2ஆம் வேற்றுமை உருபு
இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ மறைந்து வந்திருக்கு. உடையென்ற பொருளும் மறைந்து வந்திருக்கு. அப்போ இது என்னதுன்னா அலைக்கடல், இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வழியில் மிகுந்து வந்துச்சுன்னா என்ன பொருள்னா அலையை உடைய கடல் அப்படின்றது மீனிங். இது வல்லினம் மிகாமல் வந்துச்சுன்னா அலைக்கடல் அப்படின்னு வந்துச்சுன்னா இது வினைத்தொகை. இது வினைத்தொகை. இதுக்கு அலைகின்ற கடல் அப்படின்ற மீனிங். அலைகின்ற கடல், அலையும் கடல், அலைந்த கடல் அப்படின்னு 3 வகையாக பொருள் கொள்ளலாம். அதாவது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா வல்லினம் மிகுந்து வந்தால் ஒரு பொருள், வல்லினம் மிகாமல் வந்தால் ஒரு பொருள். அதற்குரிய வேறுபாட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அதே போல் மற்றொரு எடுத்துக்காட்டு. அதாவது பெரியார் கண்டார், பெரியார் கண்டார், பெரியார் கண்டார். அதாவது வல்லினம் மிகுந்து வந்துச்சுன்னா பெரியார் கண்டார், பெரியாரை கண்டார். அதாவது ஒருவர் பெரியாரை கண்டார் அந்த பொருள். அடுத்ததாக பெரியார் கண்டார், பெரியார் மற்றொருவரை கண்டார். இந்த பெரியாருக்கு இரண்டாவது தொடருக்கு என்ன மீனிங்? பெரியார் வேறொருவரை கண்டார். இப்படி வல்லினம் மிகுந்து வந்தா ஒரு பொருள், வல்லினம் மிகாமல் வந்தா ஒரு பொருள். அடுத்தது உரைநடை வரலாறு. உரைநடை எப்படி வளர்ச்சி அடைஞ்சுன்னு இந்த பகுதியில் கூறியிருப்பாங்க. இப்போ உரைநடைனா என்னென்னு இதில் பாருங்கள். பேசும் மொழியை யாப்பிலக்கணத்திற்குரிய எதுகை, மோனை, சீர், அடி இவற்றுடன் அடக்காது. இப்போ நம்ம பேசுகிறோம்னா அதுக்கு எதுகை, மோனை, சீர், அடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேச மாட்டோம். அந்த மாதிரி இப்போ நம்ம பேசுகிறதவே தெளிவுபட எழுதுவது, அதுதான் உரைநடை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்ககாலம் முதல் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை எல்லா வகை நூல்களும் செயல்களாகவே இருந்தது. அதாவது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை எல்லாமே செயல்களாக இருந்திருக்கு. அதற்கு பின்னாடி தான் உரைநடை வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு. இப்போ தொல்காப்பியர் உரைநடையை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா உரை பகுதி வழக்கு. உரைநடை என்ன சொல்கிறாங்கன்னா உரை பகுதி வழக்கு என்னன்னு சொல்கிறாங்க. பாட்டிடை வைத்த குறிப்பும் பாவின்றி எழுந்த கிளவியும் பொருள் மரபு இல்லா பொய் மொழியும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 4 தான் உரைநடைன்னு சொல்கிறாங்க. அதாவது பாட்டிடை வைத்த குறிப்பு அப்படின்னா ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் இடையில, அதாவது ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் இடையில எழுதப்படும் உரைநடையை பாட்டிடை வைத்த குறிப்பு. அந்த குறிப்பையும் உரைநடைன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து பாவின்றி எழுந்த கிளவி அப்படின்னா பாட்டின்றி சூத்திரத்திற்கு மட்டும் விளக்கம் எழுதுவது. அதாவது பாட்டே இல்லாமல் அந்த சூத்திரத்துக்கு மட்டும் பொருள் எழுதுவது. அதை என்ன சொல்கிறாருன்னா பாவின்றி எழுந்த கிளவின்னு சொல்கிறார். இளம்பூரணார் என்ன சொல்கிறாருன்னா உரையாசிரியர் பாக்களை ஒளிய தோற்றிய சொல்வகையானும் அப்படின்னு சொல்லி உரைநடை சொல்கிறாரு. இப்போ பொருளோடு புணரா பொய்மொழியும், அதாவது பொருளோடு புணரா பொய்மொழி அப்படின்றனால அது கற்பனை கதை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. அதற்கடுத்து பொருளோடு புணர்ந்த நகைமொழி, நகைமொழினாலே நகைச்சுவை உரைநடை. பொருளோடு புணர்ந்த பொருளோட இருக்கிற நகை மொழியும் நகைச்சுவை உரைநடைன்னு யார் சொல்கிறா? இந்த 4மே உரைநடை தான் அப்படின்னு யார் சொல்கிறா? நமக்கு தொல்காப்பியர் சொல்கிறார். இப்போ 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் உரைநடையை நல்லா வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு. அதற்கு பிறகு வேதநாயகம் பிள்ளை, வி.கு. நாராயண சாஸ்திரி, செல்வகேசவ ராய முதலியார், மாதவையர், காரா நமச்சிவாய முதலியார், மறைமலையடிகள், திருவி கல்யாண சுந்தரம்லாம் உரைநடைய வளர்த்தவர்கள். இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதற்கு அடுத்தது 3 உரைநடை இயக்கங்கள். 3 உரைநடை இயக்கங்கள் என்னென்னா கொச்சை மொழி இயக்கம், தனித்தமிழ் மொழி இயக்கம், நடுவழி மொழி இயக்கம். இப்போ கொச்சை மொழி இயக்கம்னா இப்போ கொச்சை தமிழில் பேசுகிறது, அதாவது வந்துச்சு, போச்சு, வாராக, போனாங்கன்னு சொல்கிறது, அதெல்லாம் கொச்சை தமிழ். அது கொச்சை மொழி இயக்கம். தனித்தமிழ் மொழி இயக்கம் அது தூய தமிழில் பேசுகிறது. 3வதாக நடுவழி மொழி இயக்கம் அப்படின்னா என்னென்னா இப்போ வேறு வழியே இல்லாமல் பிற மொழி சொற்களை பயன்படுத்துறது இன்றியமையாத இடத்துல, வேறு வழியே இல்லாமல் பிற மொழி சொற்களை பயன்படுத்தி தான் ஆகணுன்ற இடத்துல பயன்படுத்துறது தான் நடுவழி மொழி இயக்கம். இப்போ சில கொச்சை தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்துச்சு, போச்சு, வாராக, சொன்னாங்க, போனாங்க, சொன்னா போல, வந்தா போல, இசுத்து குச்சு, தங்காச்சி, அக்காச்சி, என்ன இங்கே இருக்க, ரவு பகலாக உழைக்கிறேங்க, இதெல்லாம் கொச்சை தமிழ். இதற்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொஸ்டினில் கேட்கலாம். பாருங்கள், வந்துச்சுன்னா வந்தது,
போச்சுன்னா போனது. வாராக, வந்தா, வருகிறார்கள், சொன்னாங்க, ம், சொல்கிறார்கள், சொன்னாங்க, சொல்கிறார்கள், போனாங்க, போகிறார்கள், சொன்னா போல, சொன்னது போல், வந்தா போல அப்படின்னா வந்தது போல். இசத்துக்குச்சி, இசத்துக்குச்சின்னா என்னன்னா, இசத்துக்குச்சின்னா சிறிய ஓசை, சிறிய ஓசை, அதாவது சலசலப்பு, அதை தான் இசத்துக்குச்சு அப்படின்னு சொல்கிறோம். இசத்துக்குச்சின்னா என்னது? சிறிய ஓசை, அதை தான் இசத்துக்குச்சு அப்படின்னு சொல்கிறோம். தங்கச்சின்னா தங்கை, அக்கானா அக்கா, அக்காச்சின்னா அக்கா, என்ன எங்கே இருக்க அப்படின்னா அண்ணா எங்கே இருக்கிறாய் அப்படின்னு. ரவு பகலா உழைக்கிறாக, இரவும் பகலாக உழைக்கிறார்கள் அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? இதற்குரிய தமிழ் சொற்கள்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கடுத்து தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம்னா தூய தமிழில் பேசுறது எழுதுறது. அதை வந்து சுத்த தமிழில் என்பர் சுத்தம் என்னும் வடமொழி சொல் என்று அறியாதார். சுத்தம் என்பதே வடமொழி சொல் தான். சுத்தம் என்பதே வடமொழி சொல் தான். இப்போ சரியான தமிழ் சொல்லை கண்டறிக, அதுலேயும் இதை கொடுத்து கேட்கலாம். இல்லாட்டினா வந்து சரியான தமிழ் சொல்லுடன் பொருந்தாதவற்றை கண்டறிகன்னு கொடுத்து சுத்தம்ன்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். அப்போ சுத்தம்ன்ற ஆப்ஷனை தான் நம்ம எழுதணும். ஏன்னா அது வந்து சுத்தம் வந்து வடமொழி சொல், தமிழ் சொல் கிடையாது. இப்போ அடுத்து பாருங்கள், பாதிரி, சன்னல், சாவி, இதெல்லாம் போர்ச்சுகீசிய சொற்கள். போர்ச்சுகீசியர் காலத்தில் பயன்படுத்தின போர்ச்சுகீசிய சொற்கள். இப்போ பாதிரினா தமிழ் சொல் என்ன? கிறிஸ்தவ மதபோதகர். சன்னல் அப்படின்னா சாளரம், கதவு வர்ற வழி, அதை தான் நம்ம சன்னல்னு சொல்கிறோம். காற்று வாசல் அப்படின்னும் தமிழில் சொல்கிறோம், சாளரம்னு சொல்லலாம். சாவி அப்படின்னா திறவுகோல். இப்போ இதற்கு இணையான தமிழ் சொல்லலாம் படிச்சுக்கணும். பாதிரினா கிறிஸ்தவ மதபோதகர். சன்னல் அப்படின்னா சாளரம் அல்லது காற்று வாசல். சாவி அப்படின்னா திறவுகோல். இதெல்லாம் தூய தமிழ் சொற்கள். ஓகேங்களா? இப்போ பணியாடர்னா பாருங்கள், பண விடை, பணம் விடுப்பது, இது வந்து தூய தமிழ் சொல். பணியாடரை எப்படி சொல்லணும்? பண விடை அல்லது பணம் விடுப்பது வந்து இதற்கிணையான தமிழ் சொல். இப்போ அதே போல் கார்டுக்கு அஞ்சல் அட்டைன்னு சொல்லணும், கவருக்கு அஞ்சல் உரைன்னு சொல்லணும், புக் போஸ்ட்டுக்கு நூல் அஞ்சல் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ தனித்தமிழ்னாலே மறைமலை அடிகளாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. இப்போ தனித்தமிழ்லே எல்லாத்தையும் எழுத முடியாது இல்லையா? அதாவது மட்காடுனா அந்த பைக்கில் சைக்கிள் எல்லாம் தண்ணி அடிக்காமல் இருக்கிறது, சக்கரத்தில் மேலே உள்ளதான் மட்காடுன்னு சொல்லுவோம். அதை மட்காப்புன்னு சொல்லலாம். இப்படி எல்லாத்துக்குமே தூய தமிழை நம்ம பயன்படுத்த முடியாது. ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல வந்து பிறமொழி சொல்லை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நடுவழி மொழிக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. இப்போ நடுவழி மொழிக் கொள்கையுமே தமிழ் வந்து இப்போ பிறமொழி சொல்ல தவிர்க்க முடியாத இடத்துல தான் பயன்படுத்தணும், எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. அதாவது தெருவு அப்படின்னா ரஸ்தா என்றோ ரோடு என்றோ நம்ம சொல்லக்கூடாது. தெரு தான் தமிழ் சொல். சரியான தமிழ் சொல் எது? தெருன்னு தான் சொல்லணும். இப்போ சோறு தான் தூய தமிழ் சொல். சாதம்னு சொல்லக்கூடாது. நம்ம டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சாதம் சொல்கிறது வந்து சாதம் வந்து பிறமொழி சொல், அயல் சொல். ஓகேங்களா? சோறு தான் தூய தமிழ் சொல். ஓகேங்களா? இதற்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து தமிழ் மொழியில் திசைச்சொல், ஃபாரின் வேர்ட்ஸ், திசைச்சொல்லுன்னு சொல்லி அயல்மொழி சொல்ல பயன்படுத்தினாங்க. திசைச்சொல்லி அயல்மொழி சொல்ல பயன்படுத்தினாங்க. அதில் பாருங்கள், விகோ சூரிய நாராயண சாஸ்திரியார் பாசை என்பதை பாடை என்று எழுதினார். ஆனால் உவே சாமிநாத ஐயர், டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் தமிழ் பாசை என்று எழுதியிருக்காங்க. அதாவது ஏன் இப்படி எழுதியிருக்காங்கன்னா, இப்போ இந்தி மொழியை வந்து இந்தி பாடைன்னு எழுத முடியாது, இந்தி மொழியெல்லாம் எழுதிருக்கணும். அதனால் முன்னோர்கள் வந்து அயல்மொழி சொல்லை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ மோட்டார், பஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம், அது வந்து தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்த தவறில்லைன்னு வச்சுருக்காங்க. இருந்தாலும் இது வந்து பிறமொழி சொல் தான். இப்போ மோட்டார் பஸ்ஸை மகிழுந்து, மகிழுந்து, சிற்றுந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக மோட்டார் பஸ்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மோட்டார்னா சிற்றுந்து, பஸ்ஸுனா பேருந்து. இப்போ இலக்கணம் வந்து ஒரு மொழிக்கு முதுகெலும்பு மாதிரி. இப்போ மனிதர்களுக்கு எப்படி முதுகெலும்பு இல்லாமல் இயங்க முடியாதோ அது மாதிரி இலக்கணம் இல்லாமல் மொழி வந்து இயங்காது. அதாவது ஒரு மொழியை வந்து பிழையற பேசவும் எழுதவும் இலக்கணம் கண்டிப்பாக தேவை. இப்போ நற்றாள், நற்றாள்னா என்னது? நல்ல தாள், அதாவது நல்ல குட்டல் தாள்.
அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இப்போ முதல்ல சொன்ன எடுத்துக்காட்டே தான் அலைக்கடல். அலைக்கடல் அதாவது அலைக்கடல்னா அலைகின்ற கடல், வல்லொற்று மிகுந்து வந்துச்சுன்னா அலையை உடைய கடல் அப்படின்ற பேர். இந்த மாதிரி பொருள் வேறுபாட்டை அறியறதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவை? இலக்கணம் தேவை. ஓகேங்களா? இதில் முன்னாடி பாசைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாசை வந்து பாரசீக சொல். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தோம்னா 300, முன்னே 100, 300, 300. அதாவது ரன்னகர வச்ச 300 அது வந்து முன்னே 100, ஒரு 100 தான். 300 தன்னகர நான் வச்ச 100 வந்து என்னது? 300ன்ற பொருள். நகர நகர வேறுபாடு. ஓகேங்களா? இப்போ தமிழில் பொறுத்த வரைக்கும் மாத்திரைன்றது கால அளவை குறிக்கிறது. இப்போ மாத்திரைன்னா என்ன? கை நொடிக்கிற பொழுது அல்லது கண்ணிமை பொழுதை தான் மாத்திரைன்னு சொல்கிறோம். அதவே இங்கே அழகாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். உண்ணல் என்பது காலை, உறுத்தல் அரையை, முறுக்கல் முக்கால், விடுத்தல் 1. அதாவது நினைப்பது கால் மாத்திரையாம். இப்போ ஒரு எழுத்து நினைக்கிறது கால் மாத்திரையாம். விரல்களை ஒன்றின் மேல் ஒன்று வைப்பது அரை மாத்திரை, முறுக்குதல் முக்கால், அந்த விரலை வச்சு முறுக்குறோம்ல அந்த ஸ்டேஜ் வந்து முக்கால், விடுத்தல் சொடக்கு வர்ற டைம் கால அளவை வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு. ஒரு மாத்திரையவே அதாவது ஒரு வினாடியவே சிறு சிறு பகுதியாக பிரிச்சிருக்காங்க. கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, ஒரு மாத்திரை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்துக்கள் எல்லாமே அரை மாத்திரை, குற்றெழுத்துக்கள் ஒரு மாத்திரை. ஓகேங்களா? நெடில் வந்து 2 மாத்திரைகளை ஒழிக்கும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், பகு, பங்கு, நடு, நாடு இந்த சொற்களை கவனிங்க. இப்போ பகுன்றதுல கூன்ற உகரை வந்து தன்னோட மாத்திரையிலேருந்து குறையாமல் ஒழிச்சிருக்கு. அதே இது பங்குன்ற சொல்ல வந்து இந்த இங்குன்ற மெய்யெழுத்து அழுத்தமாக வர்றதுனால அடுக்கடுத்து உள்ள கூன்ற உகரை வந்து தன்னோட மாத்திரையிலேருந்து குறைந்து உழுதிருக்கு, பங்கு. ஓகே, இப்போ டூவை வந்து அழுத்தமாக சொல்கிறோம். உகரை வந்து தன்னோட மாத்திரையிலேருந்து குறையாமல் ஒழிச்சிருக்கு. அதே நாடு, தான் அழுத்தமாக வருது, டூ வந்து தன்னோட மாத்திரையிலேருந்து குறைஞ்சு உழுதுருக்கு. ஓகேங்களா? இதில் வாங்க பிழை திருத்தம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், செய்திகள் வராது, 2 மோட்டார் வண்டிகள் ரயிலுடன் மோதின. இது வந்து பிழை உள்ள தொடர்கள். இதை எப்படி திருத்தமாக எழுதுறதுன்னா, இன்று செய்திகள் வாரா அப்படின்னு எழுதும். செய்திகள் வராதுன்னு எழுதக்கூடாது, தவறு. இன்று செய்திகள் வாரா. 2 மோட்டார் வண்டிகள் ரயிலுடன் மோதியிற்று அப்படின்னு எழுதக்கூடாது, தவறு. மோட்டார் வண்டிகள் ரயிலுடன் மோதின அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், மக்கள், மக்கள்கள்னு எழுதக்கூடாது, தவறு. மக்கள்ன்றதே பன்மை தான். ஓகே, அதனால் மக்கள் அப்படின்னு எழுதணும். மக்கள்கள் எழுதுவது தவறு. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு குழந்தையை பாதுகாத்து கொள்ள லகர வேறுபாடு, பாதுகாத்து கொள்ள இது தவறு, இதுதான் கரெக்டு, பாதுகாத்து கொள்ள. அதுக்கடுத்து உந்தன், எந்தன் இது வந்து பிழை. இதை திருத்த எப்படி எழுதணும்னா உன்றன் என்றன், அதாவது உன் கூட்டல் தன், என் கூட்டல் தன், என்றன் அப்படி எழுதணும். அதுக்கடுத்து நாயோ அல்லது நரியோ, இந்த அல்லதுன்ற வார்த்தை தேவையில்லை. அதாவது நாயோ அல்லது நரியோ அப்படின்ற எழுதக்கூடாது. இது எப்படி எழுதணும்னா நாயோ நரியோ, நாயோ நரியோ அப்படின்னு எழுதணும். அதாவது நாயோ நரியோ வந்தது அப்படின்ற எழுதுறது தான் கரெக்டு. நாயோ அல்லது நரியோ, அந்த அல்லது தேவையில்லை. அதே மாதிரி நாயா நரியா, நாயா நரியான்னு எழுதணும். நாயா அல்லது நரியான்னு எழுத தேவையில்லை. இப்படி ஓகாரம் யகரம் அப்படிலாம் வந்துச்சுன்னா நாயா அல்லதுன்னு எழுத தேவையில்லை. நாயா நரியா, நாயோ நரியோ அப்படி எழுதணும், அதான் கரெக்டு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இது எல்லாம் அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகே, இது எல்லாம் அப்படின்னு எழுதக்கூடாது, இவை எல்லாம் தான் கரெக்டு. இது எல்லாம் தவறு, இவை எல்லாம் தான் கரெக்டு. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா அக்கப்போர்ன்றது உருது சொல். அதற்கொசரம், அதில் கோசரம்ன்றது கன்னட சொல். அக்கறை என்பது அக்கறைன்ற கன்னட சொல்ல இருந்து தான் வந்திருக்கு. அக்கறைனா என்ன மீனிங்னா அக்கறைன்ற தமிழில் எழுதுறது தான் கரெக்டு. இந்த வல்லினரா வச்ச அக்கறை அதான் கரெக்ட். அக்கறைனா என்னதுன்னா அதற்கு என்ன பொருள்னா கவனம் அப்படின்ற பொருள். இந்த அக்கறை இடையினரா வச்சு எழுதினோம்னா அந்த அக்கறைக்கு மீனிங் வந்து மாறிடும். அதாவது ஆற்றங்கரை, அந்த கரை, இந்த கரை அப்படின்ற மாறிடும். ஓகேங்களா? இது எல்லாமே ரகர வேறுபாடு, பொருள் உணர்ந்து சொல்லுதல். ஓகே,
அதற்கடுத்து சிங்கரேணி என்ற இடத்தில் நிலக்கரி கிடைக்கிறது. என்ற என்ற அப்படின்றது இறந்த காலச்சொல். கிடைக்கிறன்றது நிகழ்காலச்சொல். ஸோ இப்படி எழுதுறது வருது, என்றுன்னு எழுதக்கூடாது, என்னும் அப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? இதே இது எதிர்கால சொல்லுன்னா எனுன்ற சொல்ல பயன்படுத்தணும். என்ற அப்படின்னா இறந்த காலம், எனும் அப்படின்னா நிகழ்காலம், எண்ணும் அப்படின்னா நிகழ்காலம், எனும் அப்படின்னா எதிர்காலம். அப்போ நம்ம எப்படி எழுதுறது தான் கரெக்டு. சிங்கரேணி என்னும் இடத்தில் நிலக்கரி கிடைக்கிறது, அதான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா பிறமொழிச்சொல், அயற்சொல், அதாவது பிறமொழிச்சொல், தமிழ்ச்சொல் அது பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஒருமைப்பன்மை, அப்புறம் ஒரே சொல்லில் வழி மிகுந்து வந்துச்சுன்னா என்ன பொருள், வழி மிகாமல் வந்துச்சுன்னா என்ன பொருள், பிழை திருத்தம், அதுக்கடுத்து ஒருமைப்பன்மை, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இனி அடுத்தடுத்த கிளாஸில் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.